மாஸ்க் ஆர்ப்பாட்டம் இல்லாத டார்க் காமெடி ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட ஒண்ணு என்னன்னா, நம்ம ஹீரோ கவின் ஒரு சின்னதா ஸ்பை ஏஜென்சி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு. அதன் மூலமா பல தில்லாலங்கடி வேலை பார்த்து அவர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல நம்ம ஆண்ட்ரியா அவர்கள் வில்லியா வராங்க. அவங்க சமூகத்துல ஒரு நல்லவ மாதிரி ஒரு போர்வையை வச்சுக்கிட்டு உமன் டிராபிகிங் பண்ற ஒரு ஆளா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவர் மூலமா எலெக்ஷன் மணி 440 கோடி ரூபாய் அவங்ககிட்ட வருது கை மாத்துறதுக்காக. அந்த பணத்தை ஒரு கேங் எம்ஆர் ராதா மாஸ்க போட்டு ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. அந்த பணத்தை மீட்கிறதுக்காக நம்ம ஆண்ட்ரியா அவர்கள் நம்ம கவினோட உதவியை நாடுறாங்க. அவர் அந்த பணத்தை மீட்டாரா, ஆண்ட்ரியாவோட பிளாஷ்பேக் என்ன, இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த பிரச்சனைகள் என்னன்னு விவரிக்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட குரூ. படத்துல நம்ம ஹீரோ கவின் வழக்கம் போல பட்டையை கிளப்பிட்டாப்ல. அவர் பிளே பாய் மாதிரி சில வேலைகள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாப்பாப்ல. அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். அந்த பிளே பாய் மாதிரி வேலை பார்த்ததுனாலே இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்டோட இன்டர்வல வைப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மிடில் போய் கிளைமேக்ஸ்ல தரமா கொண்டு போய் முடிச்சு விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் படத்துல நீங்க கண்டிப்பா பார்க்க போறீங்க. கிளைமேக்ஸ் தாறுமாறு தக்காளி சோறா இருக்கும். எல்லா படத்துலயும் கிளைமேக்ஸ்ல ஹீரோ தான் மாஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல இன்னொருத்தர் மாஸ் பண்ணுவாரு. அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஸ்பாய்லர் ஆயிரும். கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல இந்த படத்தை தாராளமா நீங்க பார்க்கலாம். படத்தோட இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, ஆண்ட்ரியாவோட வில்லத்தனம். சைலண்டா வில்லத்தனம் பண்றதுக்கு ஆண்ட்ரியா அவர்கள் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு வில்லத்தனம். ஆனா கிளைமேக்ஸ்ல அவங்க சப்புன்னு முடிச்சது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் நல்லா இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். ஆனா கிளைமேக்ஸ் நல்ல கிளைமேக்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இந்த படத்துல எந்த ஒரு ஆபாச காட்சியுமே கிடையாது. ஆனா அவர் பிளே பாய் மாதிரி பண்ற விஷயங்கள்ல ஆபாச காட்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா படத்துல எதுவுமே கிடையாது. அதனால குடும்பத்தோட இந்த படத்தை இந்த வீக்கெண்டை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.